Hi, welcome to Click and Learn. இந்த வீடியோல டேட்டா கிளீனிங்கோட ஒரு முக்கியமான பார்ட்டான டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டாவில் டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி அதை யூனிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறது, இல்லை இருந்துச்சுன்னா எத்தனை டூப்ளிகேட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் அதில் டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டேன். டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், டூப்ளிகேட்டில் தான் இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொரு காலமையும் தனித்தனியாக செக் பண்ணுது. டோட்டலாக ரெக்கார்டு ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ அதை மட்டும் கலர் பண்ணணும் அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு காலமையும் செக் பண்ணி உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுது. இந்த காலமில் இப்போது 2022 மட்டும்தான் யூனிக்காக இருக்குது, ஸோ அதை மட்டும் விட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை மட்டும் கலர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு ஒரு காலமை பேஸ் பண்ணி ஃபுல் டேட்டாவை கலர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வேணால் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டேட்டாவை மட்டும் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் எப்போயுமே ஹெட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் டேட்டா வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் ரூல்ஸ் அதில் என்டையர் ஷீட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இங்கே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நம்ம நியூ ரூல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது கொடுக்க போகிறோம். ஸோ நியூ ரூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் யூஸ் அ ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஃபார்முலா கொடுக்க போகிறோம், அதாவது நம்மளோட கண்டிஷனை கொடுக்க போகிறோம். இப்போ ஈக்குவல் டு எனக்கு இந்த செல்லில் 2018 அப்படின்னு வருதுன்னா அதை வந்து கலர் பண்ணணும், அதாவது அதோட ஃபுல் ரெக்கார்டை கலர் பண்ணணும். ஸோ வந்து நான் அதை கொடுக்குறேன், செல் ஈக்குவல் டு 2018. இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ரோ காலம் ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எனக்கு காலம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ நான் F4 ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், காலம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரோ வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஃபார்மேட் அதில் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனில் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், 2018 எங்கெல்லாம் இயர் வருதோ அதுக்கு மட்டும் ஃபுல் டேட்டாவை உங்களுக்கு கலர் பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள் 2018. ஸோ எங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் உங்களுக்கு கலர் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபுல் ரெக்கார்டையும் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து டேரெக்டாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கன்கார்டினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் டூப்ளிகேட் செக் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஈக்குவல் டு கொடுத்து நம்ம அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு A2 அதை செலக்ட் பண்ணிவிட்டேன், அண்டு கொடுத்துட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு B2 செலக்ட் பண்ணுறேன், திருப்பி அண்டு C2 அண்டு D2 இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஃபார்முலாவை நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இதில் நீங்கள் டூப்ளிகேட் செக் பண்ணலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்து ஓகே கொடுங்க. இதில் உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டே எங்கே ரிப்பீட் ஆகிருக்கோ அதை மட்டும் கலர் பண்ணி காமிக்கும், மற்ற யூனிக் ரெக்கார்ட்ஸை விட்டுரும். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பண்ண முடியும். இது மாதிரி எனக்கு வேணாம், நான் டேரெக்டாக வந்து எல்லா காலமையும் சேர்த்து எனக்கு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். Ctrl+Z கொடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கிளியர் ரூல்ஸ் கொடுத்துட்டு என்டையர் ஷீட் கொடுத்துட்டேன். இப்போது அட்வான்ஸ்டு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். டேட்டா டேப்பில் இங்கே இருக்குது பாருங்கள், அட்வான்ஸ்டு ஃபில்டர் அதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டேன், அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது உங்களுக்கு டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை ஹைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே யூனிக் ரெக்கார்ட்ஸை காமிக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரிமூவ் பண்ணாது ஹைட் தான் பண்ணும். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ லிஸ்ட் ரேஞ்ச் டிஃபால்ட்டாகவே அது ஒரு ரேஞ்ச் கொடுக்கும் கெஸ் பண்ணி, பட் அது வந்து நீங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். இங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னா D53 46 தான் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நான் 53 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஹைட் ஆயிடுச்சு. 49க்கு அப்புறம் 53 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் டூப்ளிகேட் ரெக்கார்டு இருக்கோ அதை வந்து ஹைட் பண்ணிடும். இப்போ எனக்கு யூனிக் ரெக்கார்ட்ஸை மட்டும் காப்பி பண்ணணுமே அப்படின்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் செமிகோலன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் காப்பி ஆகும். இப்போ நான் ஆல்ட் செமிகோலன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே 50 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் 53 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஹைட் பண்ண செல்ஸை காப்பி பண்ணாது.
ஆல்ட் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிக் ரெக்கார்ட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டேரெக்டாகவே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் அட்வான்ஸ்டு ஃபில்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு ஃபில்டரில் கீழே பாருங்கள் காப்பி டு அனதர் லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனாக நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு லிஸ்ட் ரேஞ்சை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 53 வரையும் இருக்குது. கொடுத்துட்டு காப்பி டூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இங்கேயே போட்டு காமிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு திருப்பி யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். யூனிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு செப்பரேட் ஆகி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அட்வான்ஸ்டு ஃபில்டரோட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக காலம்ஸ் வருது இல்லை, நெக்ஸ்ட் காலம் வருது இல்லை, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண முடியும். எனக்கு இங்கே ஒரு காலம் வேணும், இல்லை 5th காலம் வேணும், நெக்ஸ்ட்டு 7th காலம் வேணும், அதை பேஸ் பண்ணி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் டூப்ளிகேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா டேப்பில் தான் இருக்குது, இங்கே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணலாம். இப்போ எனக்கு இயரை பேஸ் பண்ணி மட்டும் வேணும், இல்லை கண்ட்ரியை பேஸ் பண்ணி எனக்கு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கண்ட்ரியை மட்டும் நான் செலக்டில் வச்சுருக்கேன். இல்லை ஃபுல்லாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது சில காலம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் என்ன ஒன்று நோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டேட்டாவுக்கு ஹெட்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹெட்டர் கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் வந்து இதை செலக்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு யூனிக் கண்ட்ரி வேல்யூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் டூப்ளிகேட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே உங்களோட டேட்டாவை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிமூவ் டூப்ளிகேட் வந்து அட்வான்ஸ்டு ஃபில்டரில் பண்ணோம்ல, இன்னொரு இடத்துல வந்து போயிட்டு காப்பி பண்ணும், பேஸ்ட் பண்ணும் யூனிக் ரெக்கார்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எங்கே டேட்டா வச்சுருக்கோமோ அதையே வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே டேட்டா வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிவட் டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது. கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு என்னோட டேட்டா வந்துருச்சு. யூஸ்வலாக பிவட் டேபிள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் பிவட் டேபிள் இருக்குது அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நெக்ஸ்ட்டு நியூ ஒர்க் ஷீட் டிஃபால்ட்டாக அதான் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே ஃபீல்ட்ஸ் வருது பாருங்கள், எல்லாத்தையுமே நான் இப்போது ரோ லேபிள்ஸ்க்கு ட்ராக் பண்ண போகிறேன். இப்போ இயர், கார் மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதை எப்படி நம்ம டேட்டா ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம் அப்படின்னா, இங்கே டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சம்டைம்ஸ் வந்து உங்களோட டேட்டாவில் வந்து சப்டோட்டல்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே சப்டோட்டல்ஸில் டோன்ட் ஷோ சப்டோட்டல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, நமக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ரிப்போர்ட் லே அவுட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கீழே ஷோ இன் டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து கார் மாடல்ஸ், இயர் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகணும், நம்ம டேட்டா படி பார்த்தா ரிப்பீட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் லே அவுட்லேயே கீழே ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எக்ஸல் வந்து 2010க்கு அப்புறம் உள்ள வெர்ஷனுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் இந்த ஆல் ஐட்டம் லேபிள்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறோம்ல, அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ உங்களோட என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிவட் டேபிள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லை வேறு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டாவை சார்ட் பண்ணிக்க போகிறோம். டேட்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்க ஆல்ரெடி. ஸோ டேட்டா டேபில் சார்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அதை வச்சு நீங்கள் சார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இயர் மட்டும்தான் வேணும். ஸோ நான் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இயரை வச்சு மட்டும் சார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் 2018 வந்து ஃபுல்லாக இங்கேயே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நான் ஈக்குவல் டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு A2 ஈக்குவல் டு A3. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஃபார்முலா காப்பி பண்ணுறேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம்ல, இப்போ வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி இதில் செப்பரேட் பண்ணலாம். அந்த மாதிரி செப்பரேட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன ரெக்கார்டு இருக்கோ அதுதான் யூனிக் ரெக்கார்டாக வரும். ஃபஸ்ட்டாக என்ன ரெக்கார்டு இருக்கோ அது வந்து யூனிக் ரெக்கார்டாக வராது. ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நான் இதுக்கு ஃபில்டர் போட்டு காமிக்கிறேன். இங்கே டேட்டா டேப்லேயே ஃபில்டர்னு இருக்குல்ல, அதை தான் சூஸ் பண்ணுறோம்.
இதில் செக்கில் நான் ஃபால்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அது வராமல் லாஸ்ட்டாக என்ன ரெக்கார்டு வருதோ அதை தான் வந்து உங்களுக்கு யூனிக் ரெக்கார்ட்ஸாக நாம் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம இங்கே ஃபார்முலா போடுறோம்ல, இதில் A2 A3 இதை தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக A2வையும் A1 அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள செல்லை கம்பேர் பண்ணுங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். கொடுத்து இப்போ Ctrl D கொடுத்து ஃபுல்லாக ஃபார்முலாஸ் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபால்ஸ் அப்படிங்கிறத மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரெக்கார்டு மட்டும் வரும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரெக்கார்டு வேணுமா இல்லை லாஸ்ட் ரெக்கார்டு வேணுமா அதை பேஸ் பண்ணி, அதாவது உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். கவுண்ட் இஃப்ஸ் ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் இஃப்ஸ். இது ஈக்குவல் டு ஃபார்முலா மாதிரி இல்லாமல் இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, ஈக்குவல் டு ஃபார்முலாவில் நமக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காது, ஆனால் கவுண்ட் இஃப்ஸில் வந்து அது காமிக்கும். ஸோ இப்போ நம்ம கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் இஃப்ஸில் இப்போ A2 கொடுத்துட்டு செல் ரேஞ்ச் வந்து நான் A2 to A2 தான் கொடுக்குறேன். நீங்கள் A2லேருந்து அந்த ஃபுல் காலமை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. A2 to A2 கொடுத்துட்டு இதோட ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது A2வை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்மா திருப்பி A2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஃபுல்லாக ஃபார்முலா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஃபில்டர் போட்டு நீங்கள் 1 அப்படிங்கிறத மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். இங்கே செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் வர இடத்துல மட்டும்தான் 1 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் போட்டு 1 அப்படிங்கிற ரெக்கார்டை மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது யூனிக் ரெக்கார்ட்ஸை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் இயரை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 2018 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை டைம் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அவ்வளோ வரையும் வந்து நம்பர் போய்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு அப்படி வேணாம், இப்போ 2018 வந்துச்சுன்னா எனக்கு அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது டோட்டலாக இங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலாவிலேயே இங்கே A2 to இங்கே A2 அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து இப்போ A53 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி அந்த செல்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே A2 அதே மாதிரியே இருக்குது. இப்போ என்ட்ரு கொடுங்க. கொடுத்து ஃபார்முலா காப்பி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2018 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே வந்துடும். 2018 வந்து 15 டைம், அதே மாதிரி 2019 வந்து 12 டைம்ஸ். ஸோ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களால் யூனிக் ரெக்கார்ட்ஸையும் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸையும் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ கவுண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை டூப்ளிகேட் யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் A2 to A2 அப்படின்னு கொடுத்தோம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு 4 or 5 மெத்தட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். இது எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு வந்து ஃபுல் டேட்டாவையும் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ்டு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு காலமை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒவ்வொரு காலம்லையும் சும்மா செக் பண்ணால் போதும், நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல இல்லை காப்பி பண்ணல, வேறு லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணல, சும்மா செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கவுண்ட் பார்க்கணுன்னா கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இது எல்லா மெத்தடையுமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.